ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னதான் காரை வந்து நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டாலும் ஒரு சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட தான் வரும். அதுக்கான முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி ஈஸியாக கெயின் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக மெயின் ரோட்டில் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேன்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த லேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நிறைய பேர் நினச்சிருப்பாங்க இந்த லேன்ஸ் வந்து சும்மா ரெஃபரன்ஸ்க்காக தான் வச்சிருக்காங்கட்டு. பட் ஆனால் இந்த லேன்ஸை வச்சு நல்லா ஓட்ட கற்றுக்கலாம். இந்த வீடியோவில் லேனை ரெஃபரன்ஸாக வச்சு எப்படி வந்து எக்ஸ்பர்ட் டிரைவர் மாதிரி ஓட்டுறது அப்படின்னு தான் நான் வீடியோவில் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு செகண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த லேன்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து 2 லேன்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 வே வழி, அதாவது வந்து 2 வண்டி போகிறதுக்காக லேன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம யோசிப்போம் நம்ம கார் சைஸ் சின்னது தானே அப்பயே அவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ரோட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு லெவல் வச்சுருப்பாங்க ஒரு வண்டிக்குன்ட்டு, அந்த லெவல் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் இந்த லேனை வச்சு என்ன யூஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டர்னில் நம்ம கரெக்டாக நம்ம வண்டியை அந்த லேனை வச்சு திருப்ப முடியும். இப்போ லேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எந்த லெவலில் திருப்புறோன்றது நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. பட் ஆனால் நம்ம லேனை வச்சு பக்காவாக அக்யூரேட்டாக வண்டியை திருப்ப முடியும். இதனால் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து சூப்பராக வரும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் விஷயம் பாருங்கள், இதில் முக்கியமான விஷயம் என்ன பண்ணோம்னா சைட் மிரர்ஸ் வந்து இதில் மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணோம். ஏன்னா நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் போகிறோம் அப்படின்றத இந்த சைட் மிரர்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இங்கே பாருங்கள், சைடில் லேன் தெரியுதா? இப்போ ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது நம்ம கிட்ட போகிற மாதிரி தெரியுது. பட் ஆனால் சைடில் பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஓட்டும் போது கரெக்டாக வந்து அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஃப்ரண்ட்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, சைடில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்ட்டு. இந்த லேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் யூஸ் ஆகாது கைஸ், நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேன் டிசிப்ளின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒரு லேனை விட்டு இன்னொரு லேன் மாறுறோம்னா கண்டிப்பாக மிரரை பார்த்து தான் மூவ் பண்ணணும். அதாவது வந்து பாருங்கள், இப்போ நம்ம ரைட்டில் போகிறோம், கண்டிப்பாக நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டாக தான் இருக்கும். அப்போ வந்து நம்ம லெஃப்ட் வந்து கண்ணை மூடிட்டு போகக்கூடாது, சைடில் மிரரை பார்க்கணும். அங்கே பாருங்கள் ஒரு கார் வருது, அந்த கார் நம்மளை கிராஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லெஃப்ட்டில் போகணும். அதே மாதிரி லெஃப்ட்டில் போகும்போது கண்டிப்பாக இண்டிகேட்டர் போட்டுட்டு தான் நம்ம லெஃப்ட் வந்து மூவ் பண்ணணும். ஈவன் தோ அந்த கார் வந்து தூரமாக வந்தாலும் சரி, நம்ம எப்பயுமே போகும்போது இது ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம லெஃப்ட் சைட் லைனில் போயிட்டு இருக்கோம், ரைட் சைட் லைன் வரோம்னா கண்டிப்பாக ரைட் சைட் மிரரை பார்த்துட்டு தான் நம்ம வரணும். ஒரு சில பேர் வந்து மிரரை வந்து மடிச்சு வச்சு ஓட்டுறீங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. மிரரை வந்து எப்பவுமே மடிக்கக்கூடாது. நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லேனில் வந்து பாருங்கள், நம்ம வந்து இப்போ ஜட்ஜ்மெண்ட் வச்சு கற்றுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி தெரியுதுங்களா, வண்டி வந்து ரொம்ப கிட்ட போகிற மாதிரி தெரியுது. இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், நீங்கள் ஜஸ்ட் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்ட்டு. நான் வந்து இப்போ வந்து எவ்வளோ சொல்கிறேன்னா ஒரு 3 அடி இருக்குன்றேன். இதை வந்து செக் பண்ணி பார்ப்போமா? இங்கே பாருங்கள், இது வந்து இறங்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 அடி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓட்ட தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது பாருங்கள், இங்கேருந்து அந்த லேன் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வண்டியோட வீலில் வந்து அது படுது அப்படின்னு அர்த்தம். இது வண்டிக்கு வண்டி டிஃபர் ஆகும், நீங்கள் உட்கார ரைட்டை பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ இப்படி தான் இது பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த வண்டி ஓவர்டேக் பண்ண போகிறோம். ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெஃப்ட்டில் வந்து பார்க்குறோம் வண்டி எதனா வருதான்ட்டு. நம்மளுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வண்டி வரல. இப்போ பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு கார் வருது. நான் வந்து அவசரப்படலை, நான் உங்களுக்கு வழி கொடுத்துட்றேன். ஸோ அவங்க போட்டோம். அது இப்போ பாருங்கள் தூரமாக அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட வருது. இந்த மிரரில் இன்னொரு விஷயம் இருக்குது கைஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிரரில் உள்பக்கமாக தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி வந்து கொஞ்சம் தூரமாக வருதுன்னு அர்த்தம். இதுவே மிரரில் வெளிப்பக்கமாக தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வண்டி வந்து கிட்ட வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த அதே மாதிரி இந்த மிரர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மிரர்ஸில் ஒரு டயலாக் போட்டிருப்பாங்க, ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மிரர் ஆர் க்ளோசர் தேன் தேர் அப்பியரன்ஸ். அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த மிரரில் தூரமாக இருக்கிறது கூட வந்து கிட்ட இருக்க மாதிரி காட்டும். இதுக்கான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி தூரமாக வருதுன்னு நினச்சிட்டு கிராஸ் பண்ணிவிடுவோம். பட் ஆனால் அது கிட்ட வந்துட்டு இருக்கோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னெச்சரிக்கையாகவே தூரமாக வந்தாலும் கிட்ட வர மாதிரி காமிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இதுக்கு தான் அதுக்கான மெயின் ரீசன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த மிரரில் பார்த்தாலே தெரியும், பின்னாடி ஒரு கார் வருது, அது ரொம்ப தூரமாக வருது. பட் ஆனால் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரமாக வரல. இந்த சென்டர் மிரரில் பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டி வந்து கிட்ட தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த லேன் டிசிப்ளின் வந்து கற்றுக்குவாங்க, கரெக்டாக லேன்லேயே வச்சு ஓட்டுற மாதிரி பழகிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் லேன்லேயே வச்சு ஓட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டியோட ஜட்ஜ்மெண்ட்டாக வரும். டர்னில் நீங்கள் எவ்வளோ வந்து ஸ்டேரிங் வந்து திருப்பணும் அப்படின்றதும் தெரியும். அது இல்லாமல் வந்து நைட்டில் வந்து இந்த லேன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து வெளிச்சம் தெரியலன்னு சொல்கிறீங்க, ரோடு எங்கே இருக்குன்னு தெரியலன்றீங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த லேனை வந்து வச்சு ஓட்டினீங்கன்னா நைட்டில் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக ஓட்ட முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் போடுறேன். ஸோ ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.